ஓம் சாந்தி. இப்போ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி நம்ம பிகேஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஸ்டோரி எழுதப்பட்ட இடம் குருவாயூர். இப்படி குருவாயூரில் கிருஷ்ணனுடைய கோவில் இருக்குது, குழந்தை பாலகிருஷ்ணனுடைய கோவில். அங்கே உள்ள சாஸ்திரங்களில் எழுதப்பட்ட அந்த குருவாயூரினுடைய மிக சிரேஷ்டமான பக்தர்கள், சிரேஷ்ட ஸ்திரோன்மணி அப்படிங்கிற அந்த உயர்ந்த பக்த நிலையில் இருக்கவங்க 2 பேருடைய பேர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க மாதாஜி, ஒருத்தவங்க பிதாஜி. அந்த மாதாஜியோட பேர் மீனாட்சி, அந்த பிதாஜியோட பேர் கருணாகரன். அதாவது இவங்க 2 பேருக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே கிருஷ்ணர் தெரியாது பால ரூபத்தில். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் குழந்தை உருவத்தோட அந்த மீனாட்சி அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்கு போகிறாரு. டெய்லி காலையில் போய் கேட்குறாரு, பால் கொடு, எனக்கு சாப்பிட்ணும். இதுதான் அவர் டெய்லி ரொட்டீன் விஷயம். போய் பால் கேட்குறாரு, அவங்க பால் கொடுக்குறாங்க, பால் சாப்பிட்றாரு, அங்கேயே தூங்கிடுறாரு. அவங்க சொல்லுவாங்க, அந்த மீனாட்சி டெய்லி, என்ன கிருஷ்ணா, உன் கையில் புல்லாங்குழல் இருக்குதே, எப்போவுமே கையிலே வச்சிட்ருக்கிறியே, நீ அதை கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடு. அப்போ அந்த பிஞ்சு கைக்கு வலிக்குதுல்ல, அது கொஞ்சம் ரெஸ்ட் கொண்டா, நான் வச்சுக்கிறேன், நீ அது கொடுக்க மாட்டார் கிருஷ்ணர். அப்புறம் தூங்கிடுவார், அப்புறம் போயிடுவார். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஈவினிங் கருணாகரன் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? இப்போ நம்ம அந்த மீனாட்சி அப்படிங்கிற மாதாஜியோட அன்பை பார்த்தோம். இந்த கருணாகரன் அப்படிங்கிறவருடைய அன்பு எப்படி அப்படின்னா, அங்கே கிருஷ்ணர் டெய்லி ஈவினிங் போவார், விளையாடுறதுக்காக போவார். வா நம்ம விளையாடலாம் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு அவர் கூட விளையாடுவார். அப்போ போகிறாரு. போனோடனே அந்த கருணாகரங்கிறவர், என்ன கிருஷ்ணா, அந்த பிஞ்சு கையில் எப்போவுமே நீ புல்லாங்குழல் பிடிச்சிட்டு இருக்கிறே, பிஞ்சு கைக்கு எவ்வளோ வலிக்கும், முதல்ல கொண்டா அந்த புல்லாங்குழலை, நான் வச்சுருக்கிறேன், நீ இல்லைன்னா உன் கை வலிக்கும், நீ கண்டுக்கவே மாட்டேன், கொண்டா, தர்றியா இல்லையா? உடனே அவர் பயந்துட்டு ஐயோங்கிற கிருஷ்ணர் அந்த பாவனையோட ஐயோங்கிற பயந்த ஒரு பாவனையை காட்டியவாறே ஓடுவாராம்மா. இவர் பின்னாடியே துரத்திட்டு போவார். அந்த குருவாயூர் கோயிலை சுற்றி வருவாங்க. அந்த மக்களுக்கு அந்த கருணாகரன் தான் தெரிவார், அந்த கிருஷ்ணர் தெரிய மாட்டார். அந்த ஓடும்போது அந்த கொலுசு சத்தம் அவங்களுக்கு கேட்குமாமா. அந்த கொலுசு சத்தம் கேட்டே அவங்க கன்னத்தில் போட்டுப்பாங்களா, ஆஹா இறைவனுடைய கொலுசு பாத ஒலி சத்தம் கேட்டுதே அப்படின்ட்டு ரொம்ப புலங்காகி தான் அடைஞ்சிருவாங்க. இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் இந்த கருணாகரன், இவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியுது கிருஷ்ணர் இருக்கிறாரு, கிருஷ்ணரை துரத்திட்டு ஓடுறாரு, நமக்கு தெரியல. இந்த மாதிரியான மிக உயர்ந்த சிரேஷ்டமான ரொம்ப புகழ்பெற்ற சக்திசாலியான ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தர்கள் இந்த 2 பேரும் அந்த குருவாயூர் இதில் எழுதப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியாக அவங்க போயிட்டுருக்குது. டெய்லி காலையில் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்க மீனாட்சி அம்மா கிட்ட போவார், ஈவினிங் கருணாகரன் அவர்கிட்ட போவார். இந்த மாதிரியாக போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் ஒருத்தர் வர்றாரு, பக்கத்து ஊருக்காரரு. அதாவது அவருக்கு தீராத வயிற்று வலி, நிறைய வைத்தியர்களை பார்த்துட்டாரு, நிறைய கோவில்களுக்கு போயிட்டாரு. ஆனாலும் அவருடைய பல வருஷமாக அவர் அந்த வலி வேதனையில் துடிச்சிட்டு இருக்கிறாரு. அது தீரவே இல்லை, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ அந்த கருணாகரன், அந்த மீனாட்சி அவங்கக்கிட்ட நீ ஏன் போகக்கூடாது? அவங்க தான் கிருஷ்ணரை பார்க்குறாங்க, கிருஷ்ணர் கூட பேசுகிறாங்க, கிருஷ்ணர் கூட விளையாடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட நீ போய் முறையிடு, மன்றாடு, அப்போ உன்னுடைய எல்லா விஷயமும் சரியாக வாய்ப்பு இருக்குது, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இப்போ இதையும் பார்த்துருவோம், நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. முதல் நாள் அந்த கருணாகரன் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த கருணாகரன் வீட்டுக்கு இவர் போய் சொல்கிறாரு, எனக்கு இப்படி தீராத வயிற்று வலியாக இருக்குது, நீங்கள் தான் கிருஷ்ணரை பார்க்குறீங்க, அவர் கூட பேசுகிறீங்க, அவர் கூட விளையாடுறீங்க, அதனால் என்னுடைய தீராத வயிற்று வலியை கிருஷ்ணர்கிட்ட சொல்லி சரி பண்ண தாங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்கிறார், கிருஷ்ணர் வருவான், நான் சொல்கிறேன், அவனால் தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறான்னு தெரில, பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போதே கிருஷ்ணர் வந்துடுறாரு. வா நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறார். உடனே இல்லை கிருஷ்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ நிற்கிறாரே என்னுடைய நண்பர், இவருக்கு தீராத வயிற்று வலி, பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்காரு, அவருடைய வலியை கொஞ்சம் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, அது அவனுடைய கர்ம கணக்கு, நீ என்ன போர் அடிக்காதவா, நம்ம விளையாடலாம். உடனே அவர் சொல்கிறார், நண்பா அது உன்னுடைய கர்ம கணக்கா நண்பா அப்படிங்கிறான் கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. உடனே கர்ம கணக்கா, இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற. உடனே கொஞ்சம் தீர்த்து வை, நீ என்ன போர் அடிக்காத, நீ விளையாட வர்றியா இல்லையா, அப்புறம் நான் போயிடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே அவரும் வேறு வழி இல்லாமல் அவரு கூட விளையாட போயிடுறாரு கிருஷ்ணர் கூட.
அப்போ அந்த இவரும் அவரும் போயிடுறாரு. இந்த நோயாளியாக வந்தார் இல்லையா, கர்ம கணக்குன்னு தெரியும், அதை சரி பண்ணுறதுக்கு தானே வந்தேன், இப்படி கர்ம கணக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் சோகத்தில் போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த மீனாட்சி மாதாஜியோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, இப்படி எனக்கு தீராத வயிற்று வலி இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணி தரணும், கிருஷ்ணர்கிட்ட வேண்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, என் கிருஷ்ணனால் முடியாதது என்ன இருக்குது, அவன் மகாபாரத யுத்தத்தில் அவ்வளோ பெரிய யுத்தத்தை பாண்டவர்கள் பக்கம் இருந்து வெற்றி பெற வைத்தவன், சூரியனை மறைத்தவன் என்னுடைய கிருஷ்ணா, அவனால் செய்ய முடியாதது என்ன இருக்குது, அவன் கண்டிப்பாக செஞ்சிருவான், நீ கவலை இல்லாமல் போ, நாளைக்கு அவன் வைத்த வலி சரியாயிரும், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டாங்க. உடனே கிருஷ்ணர் அடுத்த நாள் காலையில் வராரு பால் குடிக்கிறதுக்காக, எனக்கு பால் வேணும், பால் கொடு அப்படின்ட்டு மடியில் படுக்க வச்சுட்டு அவங்க பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, கிருஷ்ணா தெரியுமா உனக்கு, நேற்று ஒரு நண்பர் வந்தார், அவர் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் தகுதி உள்ளவர், உன்னுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், எப்படி நீ திரௌபதியினுடைய பாஞ்சாலிக்கு அவ்வளோ 21 சாரி கொடுத்து அவங்களுடைய மானத்தை காப்பாற்றினியோ, அதே போல் இந்த மனிதருடைய வயிற்று வலியை நீ தீர்த்து வைக்கணும், உன்னால தான் முடியும், உன்னையன்றி யாரால முடியும், அதனால் அந்த பாலை குடிக்கிறதுக்குள்ளே சரி பண்ணிடுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்குறாங்க. அவர் குடிச்சிட்டு தூங்கியே போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஊரில் ஃபுல்லாக காட்டுத்தீ போல் பரவுது, தீராத வயிற்று வலியில் 10-15 வருஷமாக அல்லல் பட்டிருந்தவருடைய வயிற்று வலி சரியாக போச்சு. இந்த நியூஸ் அவருக்கும் கேட்கும் இல்லையா, அந்த கருணாகரன் அப்படிங்கிறவர், அவருக்கு கோபம் கொப்பளிக்குது. நேற்று நம்ம சொன்ன போது அவன் சரி பண்ண மாட்டேன் கர்ம கணக்குன்னு சொல்லிட்டு போனால், இன்றைக்கி அந்த மீனாட்சி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி இவன் சரி பண்ணியிருக்கிறானா, வரட்டும், இன்றைக்கி விளையாட வருவான்ல, நான் 2 கை பார்க்குறேன், ஒரு கை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஈவினிங் விளையாடுறதுக்காக வராரு ஸ்ரீகிருஷ்ணர், குழந்தை பருவத்தில், வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நில்லு, எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறாரு. என்ன நியாயம் சொல்லு அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். அவர் சொல்கிறாரு, ஆமாம் நேற்று நான் உனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அவருடைய தீராத வயிற்று வலியை தீர்த்து வை அப்படின்ட்டு, ஆனால் நீ என்ன பண்ண, அது கர்ம கணக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்ட, அதுவே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீ போய் சரி பண்ணியிருக்க, இது என்ன ஏன் இப்படி ஏன் இந்த ஒரு பாரபட்சம், நான் சொல்லும்போது நீ செய்யலை, அந்த அம்மா சொல்லும்போது செய்ய, ஏன் என்ன காரணம், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாரு அந்த கருணாகரன்கிறவர். உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே என்னுடைய 2 கண்கள், இதில் 2 கண்ணில் எது சிறந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா, 2 பேருமே மிக உயர்ந்த சிரேஷ்டமான பக்தர்கள், என்னுடைய கண்ணின் மணிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கைகள் அதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆனால் 2 பேரும் ஈக்குவல் தான் எனக்கு. நீ என்ன சொன்ன, அந்த கர்ம கணக்கை தீர்த்து வைப்பாயா அப்படின்னு தானே கேட்ட, தீர்த்து வைப்பாயா அப்படின்னா என் மேலே டவுட்டு தானே, தீர்த்து வைன்னு சொல்லணும் இல்லை, தீர்த்து வைன்னு சொன்னியா, இல்லை தீர்த்து வைப்பாயான்னா இப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை குறைவாக தெரிஞ்சுது, அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அது சோம்பலை வரவழைத்தது, அதனால் கர்ம கணக்குன்னு சொன்னேன். நான் கர்ம கணக்குன்னு சொன்னால் நீ கர்ம கணக்கையும் சரி செய் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, நீ சொன்னியா. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, கண்ணா உன்னால் தான் முடியும், உன்னை தவிர வேறு யாரால் முடியும், நீ பாஞ்சாலிக்கு 21 சாரி கொடுத்த அப்படின்னா இதெல்லாம் ஏமாத்திரம், அதுவும் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பாலை குடிக்கிறதுக்குள்ள நீ சரி பண்ணிடணும் கிருஷ்ணா அப்படின்னாங்க. அந்த அளவு நம்பிக்கை இருக்கும் பொழுது அப்போ நான் அங்கே சரி பண்ணாமல் என்னால் என்ன செய்ய முடியும், நான் இப்போ பரமாத்மா உங்கள் கைகளில், நான் உள்ளங்கையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்ன நீங்கள் பயன்படுத்தணுமா வேண்டாமா, என் மேலே என்ன எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் உரிமையோட யூஸ் பண்ணும்போது நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு எல்லா காரியம் செய்விப்பதற்காக. அதனால் நீங்கள் காரியம் செய்விக்கிறதுல உன்னுடைய நம்பிக்கையில் தான் குறைபாடு, நீ என்னை யூஸ் பண்ண தெரியாமல் நீ பலவீனமாக இருந்த, அதனால் என்னை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி முடியுது. ஓம் சாந்தி. இது நம்ம பிகேஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு மெசேஜ் கொண்ட ஒரு ஸ்டோரி. ஓம் சாந்தி.